வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி 4 வயது சிறுவன் காரில் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி 4 வயது சிறுவன் காரில் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தற்போது காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தந்தையுடன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த சிறுவனை தந்தை மீது மிளகாய் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தற்போது பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய விக்கி என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி 4 வயது சிறுவன் காரில் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய விக்கி என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி 4 வயது சிறுவனை காரில் கடத்தி சென்ற பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரவினா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக வேலை செய்து வருபவர் வேணுகோபால். இவரது மனைவி ஜானகி இவர்களுக்கு 4 வயது குழந்தை யோகேஷ் மற்றும் குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில படித்து வருகிறார். இந்த நிலையில மதியம் 12:30 மணி அளவில் தந்தை வேணுகோபால் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்று யோகேஷை அழைத்து வந்து வீட்டிற்கு சென்ற பொழுது கர்நாடகா பதிவெண் கொண்ட கார் வந்தது. மர்ம நபர்கள் வேணுகோபால் மீது மிளகாய் பொடி தூவியும் 4 வயது குழந்தை யோகேஷை காரில் கடத்தி சென்றுள்ளனர். இதை அடுத்து தந்தை கீழே தள்ளிவிட்டு சிறுவனை காரில் கடத்தி சென்றுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குடியாத்தம் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த பொழுது காரில் பதிவெண் போலி என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் கடந்த 2 நாட்களாக அதே பகுதியில் நோட்டமிட்டு குழந்தையை கடத்தியது காவல்துறையினர் முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்தது. மேலும் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழந்தையை தேடும் பணியில் வேலூர் மாவட்ட காவல்துறையினர் சோதனை ஏற்பட்ட நிலையில காரில் கடத்தி சென்ற சிறுவன் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மாதனூர் அருகே தேவிகாபுரம் என்ற பகுதியில சாலை வரும் சிறுவனை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சிறுவனை மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குடியாத்தம் நகர காவல்துறையினர் அங்கு வந்து குழந்தையை மீட்டனர். அதில் கடத்தப்பட்ட சிறுவன் தன் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில குடியாத்தம் போலீசார் அவர்களை மீட்டு வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதாவது மாதனூர் பகுதியில் இறக்கிவிட்ட குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இது குறித்து மேலும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதுல கிருஷ்ணகிரி அருகே காவல்துறையினர் ஒருவரை கைது செய்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜான்சன்.